நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் சக்கரவர்த்தி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெயிட்லெஸ் ஆலோ பிளாக், அதாவது வாட்டர் ப்ரூஃபிங் ஆலோ பிளாக் வந்து வீடு கட்டிட்டு அதுக்கு வந்து நம்ம எப்படி பெயிண்டிங் பண்ணலாம் அது மாதிரி கேட்குறீங்க. இப்போ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ப்ரூஃபிங் ஆலோ பிளாக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ் கல்லில் கட்டியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துக்கு நம்ம வந்து எப்படி பெயிண்டிங் பண்ணுறதா இந்த டீட்டெயிலாக உங்களுக்கு காட்டலான்னுக்கிறேன், சொல்லலான்னுக்கிறேன். வீடியோ பார்த்து மட்டும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து கஷ்டம் இருக்கும். நண்பர்களே பாருங்கள், ஆலோ பிளாக்கில் வந்து பார்த்தோன்னா கட்டியிருக்காங்க. நல்லா அழகாக வந்து பேக்கிங்லாம் பண்ணிட்டாங்க. இது வந்து பார்த்தோன்னா பூச்சி வேலை பண்ண போகிறது கிடையாது. அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த கல் வந்து பார்த்தோன்னா ஆலோ பிளாக்ல பார்த்தோன்னா ரஃப்பாக பார்த்தோன்னா கோடு போட்டிருக்காங்க. ஏன்னா இது பூச்சி வேலை பண்ணுறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ரஃப்பாக கோடுக்கிற ஆலோ பிளாக்கில் கட்டியிருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தோன்னா பூச்சி வேலை உள்ளே வெளியே பண்ணிக்கலாம். ஆனால் அதுவே இன்னொரு ஆலோ பிளாக்ல பார்த்தோன்னா நல்லா நைஸாக இருக்கும். அது வந்து பார்த்தோன்னா அப்படியே பெயிண்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஆலோ பிளாக்லாம் வாங்கினீங்கன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பட்டி 2 கோட்டிங்கோ அல்லது 3 கோட்டிங்கோ நல்லா பக்காவாக ஃபினிஷிங் கொடுத்துட்டு ப்ரைமர் அப்ளை பண்ணி கலர் பண்ணிக்கலாம். அவுட்டரில் இருந்தால் நீங்கள் ப்ரைமர் போட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து பண்ணிக்கலாம். அதே கொஞ்சம் சொரசொரப்பாக இருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சூரியசம் அது மாதிரி இதை சுண்ணாம்பு வந்து ஒரு கோட்டிங் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த கட்டடம் வந்து இப்போ நான் பெயிண்டிங் பண்ணுற இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரஃப்பாக இருக்கிற ஆலோ பிளாக் தான். அதே மாதிரி 2 ஆலோ பிளாக்கு நடுவில் அந்த எஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக பேக்கிங் பண்ணி தண்ணி லீக்கேஜ் ஆகாத மாதிரி நல்லா பக்காவாக பண்ணியிருந்தால் இப்போ நான் சொல்கிற மாதிரி பெயிண்டிங் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா பிசுலாம் ஓட்டிட்டு தண்ணி நல்லா பிடிச்சிட்டு ஒரு கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு அடிக்கலான்னுக்கிறேன். ஏன்னா இது ரப் சேவர்ன்றதால தாராளமாக சுண்ணாம்பு வந்து அடிச்சிக்கலாம். அதுவே நைஸாக இருக்கிற ஆலோ பிளாக் இருந்தால் நீங்கள் என்ன சில பேர் ப்ரைமர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரைமர் அப்ளை பண்ணி கலர் பண்ணிக்கலாம். அல்லது பட்டி பார்க்குற மாதிரி தான் நீங்கள் என்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னா நல்லா இது மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அப்படியே டேரெக்டாக வந்து பாருங்கள் நீங்கள் வந்து பட்டி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பட்டி வந்து பாருங்கள் நல்லா லெவல் பண்ணுற மாதிரி 2 கோட்டிங்க 3 கோட்டிங்க பார்த்துட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து ப்ரைமர் அப்ளை பண்ணி 2 கோட்டிங் வந்து கலர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நாங்கள் இந்த செட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சீட் தான் போட போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆண்டுகளுக்கு மட்டும் பயன்படுத்துகிற மாதிரி. அதனால் இந்த ஆலோ பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி வேலை பண்ணலை. அதேமாதிரி பூச்சி வேலை வந்து பண்ணலாம்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல் ஸ்ட்ராங்காக இருக்குது. எங்கேயுமே தண்ணி வந்து லீக்கேஜ் ஆக போகிறது கிடையாது. நல்லா நான் என்ன செஞ்சுருப்பேன்னா இப்போ நல்லா பிசுறு ஓட்டிட்டு தண்ணி நல்லா ஊற்றிட்டேன் ஓகேங்களா. தண்ணி வந்து பிடிச்சிட்டு என்ன அடிக்கிறேன் பார்த்தீங்கன்னா சூரியசம், அதாவது பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு தான் அடிக்கிறேன். சீலிங் ஒயிட்டு சுண்ணாம்பு 25 கிலோ பேக்கிங்கில் வர்றது. இது வந்து நம்ம ப்ரஷ் எல்லாம் அடிச்சோம்னா அவ்வளோ சீக்கிரத்தில் அடித்து முடிக்க முடியாது, ரொம்ப லேட் ஆகும். ரோலர்லேயே அப்ளை பண்ணலாம், நல்லா பக்காவாக கவரேஜ் ஆகும். அதேமாதிரி ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் ரோலரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நூல் வந்து நல்ல லென்த்தாக இருக்கிறதா வாங்கி அந்தமாதிரி ரோலர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிக்கிறது ஈஸியாக இருக்கும். பாருங்கள் நான் எந்த அளவுக்கு ஈஸியாக அழகாக வந்து பக்காவாக இந்த சுண்ணாம்பு வந்து ரோலர்லேயே அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் பக்காவே கிடைக்கும். அதுவே நீங்கள் ப்ரைமர்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், இந்த அளவுக்கு வந்து கிடைக்காது. இது ரப்சூர்ன்றதால வந்துன்னா சுண்ணாம்பு வந்து அடிச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு கோட்டிங் வந்து ப்ரைமர் அடித்து அதுக்கு மேலே 2 கோட்டிங் அது மாதிரி கலர் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இன்னும் இதை சிம்பிளாக முடிக்கணும்னு நினச்சின்னா சுண்ணாம்பு வந்து ஒரு கோட்டிங் போட்டு அதுக்கடுத்து நம்ம ப்ரைமர் அடிக்கல அந்த ப்ரைமரில் ஸ்டைனர் கலந்து ஒரு கலர் ஏற்றிட்டு செகண்ட் கோட்டிங் கலர் வந்து பார்த்தோன்னா டேரெக்டாக ஒரே கோட் ரெடிமேட் பெயிண்ட் வாங்கி, அதாவது பார்த்தோன்னா மிக்சிங் பெயிண்ட் வந்து ரெடிமேடாக வாங்குகிற பெயிண்ட் வந்து பார்த்தோன்னா டிராக்டர் மிஷினும் அது மாதிரி உள்ளே வந்து அடிச்சிக்கலாம். அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஸு அப்பாக்ஸு அல்டிமா அந்த மாதிரி வேறு ஒரு பிராண்டில் வேணாலும் நீங்கள் வாங்கி அடிக்கலாம் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பே வந்து பார்த்தீங்கன்னா ரோலர் மூலிமா எந்த அளவுக்கு பக்காவாக ஒரே கோட்டிங் தான் அடிச்சிருக்கேன், எந்த அளவுக்கு சூப்பராக கவரேஜ் ஆகிது பாருங்க. இந்த மாதிரி பெயிண்டிங் சம்மந்தமாக தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.